எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல இருக்கக்கூடிய 6th சம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th சம்மில் பாருங்கள், ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ், அதாவது ப்ளூரலாகவும் இருக்கலாம், சிங்குலராகவும் இருக்கலாம், சிங்கிள் டேர்மாக இருக்கலாம், டபுள் டேர்மாக இருக்கலாம் அப்படின்றக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஆன் ஏபி 9, 15, 21, 27 அப் டு 183 இந்த மாதிரி இருக்க ஏபியில் மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதில் மிடில் டேர்மை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து எழுதுறேன். இதில் வந்து a = 9. ஓகேங்களா? இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, tn = a + n - 1 × d. இதுதான் காமன் ஃபார்முலா, டேர்ம் நம்பரை கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ டேர்ம் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், டியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ d = term 2 - term 1. ஓகேங்களா? ஸோ term 2 அப்படின்றப்ப 15 - 9 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது, 6 வருது. ஸோ d = 6, a = 9. ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நான் செய்கிறேன். ஸோ a = 9 போட்டு பார்க்குறேன். n - 1 × d வந்து 6. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த 183 கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனாவது டேர்ம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ 183 = 9 + n - 1 × 6. ஸோ 9 + n × 6 6n -1 × 6 -6. ஓகேங்களா? இந்த 6ன்றது ப்ராக்கெட்டில் உள்ள 2 எலமெண்ட்டுக்கும் காமன், அதனால் ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணுறேன். n × 6 6, -1 × 6 -6. ஸோ 9 - 6 3, 3 + 6n. ஓகேங்களா? ஸோ 3 + 6n, இதில் பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது. ஸோ 3யை வெளியே எடுக்கிறேன். 1 + 6n. ஓகேங்களா? நம்ம எப்படி செஞ்சாலும் சரி தான், இல்லாட்டி நம்ம டேரெக்டாக அந்த 3 அந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்படி கூட செய்யலாம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த 3யை இந்த சைடு கொண்டு வரேன். 183 - 3. ஓகேங்களா? = 6n. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 183 - 80, சரி 180 - 3 180 = 6n. 6n = 180. அப்போ n = என்னது, 180/6 30. ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூ 30 எடுத்து எழுதுங்க, தனியாக எடுத்து எழுதிருங்க. n = 30ன்னு எடுத்து எழுதுங்க. ஸோ அப்போ இந்த 183 அப்படின்றது 30th டேர்ம். ஓகேங்களா? 183. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மிடில் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் மொத்தம் 30 டேர்ம் இருக்குது. 30 டேர்மில் மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு 3 டேர்ம் இருக்குன்னு வைங்க. 1, 2, 3. 3 டேர்ம் இருக்குது. மிடில் டேர்ம் என்ன சொல்லுவீங்க? கரெக்டாக 2 பக்கமும் 1 விட்டுட்டு போனால் 2ன்னு சொல்லுவோம். இதே இது 4 டேர்ம் இருந்துச்சுன்னா மிடில் டேர்ம் என்ன சொல்லுவோம்? ஸோ இங்கிட்டும் இங்கிட்டும் கட் பண்ணது போக மிடில் டேர்ம் 2 டேர்ம் சொல்லுவோம். ஸோ அதைத்தான் அவன் எடுத்துனே டேர்ம்ஸ் அப்படின்ற கணக்கில் கொடுத்துருக்கான். ஸோ டேர்ம் நம்பர் வந்து ஓடில் இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து சிங்கிளாக இருக்கும். டேர்ம் நம்பர் வந்து ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து டூயலாக இருக்கும், டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் நம்பர் 3, மிடில் டேர்ம் செகண்ட் அப்படின்றப்ப n = 3, பட் செகண்டுன்றப்ப n + 1/2 போட்டிங்கன்னா 3 + 1 4, 4/2 செகண்ட் டேர்ம் அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? ஓகேங்களா? ஸோ அதே இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகேங்களா? ஸோ n = 4ன்னு எடுத்தீங்க அப்படின்னா 1 2 3 4, n = 4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 4 + 1/2 அப்படின்னு போட முடியாது. 5/2. ஸோ 2க்கு நடுவில் வரும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஈவன் டேர்முக்கு வராது. ஓகேங்களா? ஸோ ஓல்டு டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்முக்கு n + 1/2 போட்டுக்கலாம். ஈவன் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிடில் டேர்ம் என்ன போடுவோம் அப்படின்னா n/2, n/2 + 1. ஓகேங்களா? 4 டேர்ம் இருக்குன்னா 4/2 செகண்ட் டேர்ம், 4/2 செகண்ட் + 1 தேர்ட் டேர்ம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓடு டேர்மாக இருந்துச்சுன்னா மிடில் டேர்ம் வந்து நம்மளுக்கு n + 1/2. ஈவன் டேர்ம்னா மிடில் டேர்ம் n/2, n/2 + 1 2 டேர்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து 30ன்றது ஈவன் நம்பர். ஸோ மிடில் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது, 2 டேர்ம் கண்டிப்பாக வரும். ஸோ என்னது, nன்றது 30, 30. அப்போ மிடில் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா middle terms are, ஓகேங்களா, n is even, therefore middle terms are n/2, n/2 + 1th term. ஓகேங்களா? 2 டேர்ம் வரும் அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. n is even, therefore middle terms are n/2, n/2 + 1. ஓகேங்களா? ஸோ அப்போ மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னா 30/2, 30/2 + 1. ஓகேங்களா? என்ன வரும், 15th டேர்மும் 16th டேர்மும் தான் மிடில் டேர்ம்.
16th terms are middle term. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் T15 என்ன, T16 என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ இது எழுத தேவையில்லை. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. ஸோ இது வரைக்கும் நான் செஞ்சதை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். பார்த்தா குழப்பாமல் இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஏபியில் இந்த லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மிடில் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது இந்த லாஸ்ட் டேர்ம் எத்தனாவது டேர்மு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். அதுக்கு தான் டிஎன் = a + n - 1 × dன்னு போட்டிருக்கேன். ஸோ டிஎன் 183 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஏக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டேட்டா டேர்ம் 1 + n - 1 × d. டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸு டேர்ம் 2 - டேர்ம் 1 கண்டுபிடிச்சி 6ன்னு கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணேன் அப்படின்னா இதை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு என்னோட வேல்யூ 30 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு ஓடில் இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து கண்டிப்பாக n + 1/2 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம் ஓடில் இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து n + 1/2ன்னு போடலாம். அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம் ஈவனில் இருந்துச்சுன்னா மிடில் டேர்ம் n/2, n/2 + 1 தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ n is even. ஓகேங்களா? ஏன்னா 30th டேர்ம் அப்படின்றப்ப n வந்து 30, n is even. Therefore middle terms are n/2, n/2 + 1th term. ஓகேங்களா? இப்போ 30னா n-க்கு பதிலாக 30 போட்டு பார்த்தீங்கன்னா 30/2னா 15. 30/2 + 1ன்றப்ப 16th. ஓகேங்களா? 15th and 16th terms are middle term. ஓகேங்களா? இங்கே இருக்கு 30/2, 30/2, 30/2 + 1. ஸோ 15th, 16th terms are middle term. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T15 and T16. ஓகேங்களா? ஸோ பின்னாடி கண்டுபிடிப்போம். ஸோ A = 9, D = 6 தெரியும். அப்போ T15 அப்படின்றப்ப A + ஃபார்முலா மறுபடியும் கூட எழுதிக்கலாம். Tn = a + n - 1 × dன்றது ஃபார்முலா. ஸோ அப்போ T15 அப்படின்றப்ப A + ஸோ ஏக்கு பதிலாக 9 இருக்குது. 9 + 15 - 1 × d. ஸோ 9 + 14 × 6. ஸோ 14, 6 சார் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 84 வரும். ஓகேங்களா? சாரி 5, 4, 5, 6 ஆர் 30. கரெக்டு தான் 84. ஓகேங்களா? ஸோ 9 + 84. ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 93. ஸோ T15 15th டேர்ம் வந்து 93. அடுத்தது 16th டேர்ம் கண்டுபிடிக்கணும். T16 = 9 + 16 - 1 × 6. ஸோ 9 + 15 × 6. 9 + 10, 6, 90. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 99. ஸோ T16. ஸோ ஃபைனல் ஆன்சர் therefore middle terms are 93, 99. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிடில் டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.